ஹலோ, ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் எடுக்காதது ஒரு மானக்கேடாமா? இந்த மாதிரி மானக்கேடெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. ஏன் இன்னைக்கு இன்னைக்கு சிக்கன் எடுக்கலையா, இன்னைக்கு மட்டன் எடுக்கலையா அப்படின்னு யாராவது கேட்டுருவாங்களோ, அதுக்காக நான் எடுத்தேன். அப்போ அவங்க கேட்பாங்களாமா, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா ஒரு சிக்கன் கூட எடுக்கலையா அப்படின்னு கேட்டுருவாங்களாமா. அட, ஏன் வயிறு, ஏன் பணம்? நான் இன்னைக்கு சிக்கன் சாப்பிட்றேன், நாளைக்கு மீன் சாப்பிட்றேன், நாளைக்கு கஞ்சி குடிக்கிறேன், இதுக்கு என்னங்க ஆயிடுச்சு? இது என்னுடைய நான் செய்ய வேண்டியது. இதுக்கு போய் இல்ல, கண்டிப்பா வாங்கிட்டு வந்துடாதீங்க வீடு பக்கமா. எதுக்கு? சிக்கன் வாங்காம இந்த பக்கம் வந்துடாதீங்க, மட்டன் எடுக்காம இங்க பக்கம் வந்துடாதீங்க. எல்லா வீட்லயும் வாசனை வரும், என் வீட்லயும் வாசனை வரணும். இது என்ன? ஆண்டவருடைய பிள்ளை. இந்த மென்டாலிட்டி நமக்குள்ள மாறாத பட்சத்துல நம்ம நிறைய பேர் என்னவா இருக்க முடியாதுன்னா, சுகமாய் நம்ம வாழவே முடியாது. சில வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு உங்களுக்கு என்னங்க அப்படின்னு கேட்டா, சிலருக்கு வெக்கம். எதுக்கு வெக்கம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என் வீட்டில் கஞ்சின்னு சொல்றதுக்கு நிறைய பேருக்கு அவமானம். கஞ்சி நல்ல புட்டா, நல்ல சாப்பாடா, கெட்ட சாப்பாடா? ஹலோ, பயிறு கஞ்சி நல்ல சாப்பாடா, கெட்ட சாப்பாடா? பழைய சோறு நல்ல சாப்பாடா, கெட்ட சாப்பாடா? ஆனா இன்னைக்கு டெய்லி காலையில் உங்க வீட்டில் பழைய சோறு. யாரு கேட்டாலும் காலையில் டிஃபன் என்னங்க அப்படின்னு கேட்டா, பழைய சோறுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க? ஹலோ, நீங்களே கேட்பீங்க, ஏங்க என்னைக்கு பார்த்தாலும் பழைய சோறேன்றீங்க, எதுக்குங்க அப்படின்னு. ஏங்க, எனக்கு வயிற்றுக்கு பழைய சோறு தாங்க ஒத்துக்குது, அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்?